இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் திட்டுவீங்களோ பாராட்டுவீங்களோ எனக்கு தெரியலங்க. ஆனால் நான் என் மனசுக்கு என்ன பட்டுச்சோ அதை நான் செஞ்சேன். இந்த உலகத்தில் வாழ நேர்மையான குணமும் பணமும் தேவைங்க. அந்த பணத்துக்கான தேடல் நல்ல விதமாக இருக்கணுன்றது மட்டும்தான் என்னோட எண்ணமாக இருக்குங்க. நான் ரெகுலராக மளிகை ஜாமான் வாங்குற கடையில் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கடையில் கேட்டேங்க. ஏன்னா நான் டெய்லி பார்த்துட்டு போவேன். ஆனால் அவர்கிட்ட கேட்கறதுக்கு தயக்கமாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு நான் கேட்டேங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சரி எடுத்துகிட்டு வாங்க, சரக்கு காலியானால் தான் அடுத்த தடவை நான் வாங்குவேன், நல்லா மூவ் ஆனால் நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாயிருச்சுங்க. இதுக்கு தேவையான பொருள் நான் இப்போ வாங்கி ஆகணுமா, அதுக்காக தான் இந்த லீவை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தா எனக்கு அடுத்தடுத்து அவர் ஏதாவது ஆர்டர் கொடுப்பாரு அப்படின்றதுனால காரா பூந்தியும் பேக்கெட் போடுறதுக்கு கவரும் வாங்கிட்டு வந்துட்டேன். இனி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக ரெடி ஆயிட்டேங்க. 1 கிலோ காரா பூந்தியை நான் 130 ரூபாய்க்கு ஹோல்சேல் கடையில் வாங்கினேங்க. இப்போ பேக்கெட் போட்டுட்டு இருக்கேன்ல, இந்த கவர் இருக்கு பார்த்தீங்களா, இதை 30 ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கினேன். அதாவது வெயிட் போட்டு தான் கொடுப்பாங்க. 200 கிராம் இருந்தது. இப்போ நான் போட்டிருக்க முதல் எவ்வளோ தெரியுமா? 130 + 30. ஆனால் அந்த 30 ரூபாய்க்கும் வந்து நான் கவர் யூஸ் பண்ணலை. அப்போ நான் ஒரு 10 ருபீஸ் மட்டும் இப்போ நான் கணக்கில் வச்சுக்கிறேன். கவர் நான் யூஸ் பண்ண கணக்குக்கு 10 ருபீஸ் மட்டும் போட்டுக்கிறேன். அப்போ ஒரு 140 ரூபாய்க்கு என்னோட செலவு வந்து நான் முதல் போட்டிருக்கேன் அப்படின்ற கணக்கில் நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்க்குறீங்கல்ல, இது நான் முதல் போட்ட 14 பேக்கெட். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த காரா பூந்தியில் போடுற கணக்கு தான் என்னோட லாப கணக்கு. இப்போ நான் இந்த பேக்கெட் எத்தனை இந்த காரா பூந்தியில் வருதோ அதுதான் என்னோட லாபம், நான் உழைச்சதுக்கான ஊதியம் அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போ போயிட்டுருக்கிற வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் லாஸ்ட்டாக நான் சேனல் வச்சு நடத்தினேன்னு சொன்னேன்ல, அந்த சேனலில் இந்த மாதிரி ஒரு தடவை பேக்கெட் பண்ணி காரா பூந்தியை சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு வீடியோ போட்டேங்க. ஆனால் அந்த காரா பூந்தியை சேல் பண்ணுறதுக்கான தைரியம் எனக்கு அப்போ இல்லை. நான் பையன்கிட்ட கொடுத்து விட்டேன். பெரிய பையன், நான் வந்து சேல் பண்ணி தரேன், என் கிளாஸ்மேட்ஸ் கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனான். 2 பேக்கெட்டு தான் சேல் பண்ணிட்டு வந்தான். அவனால் அதுக்கு மேலே முடியல. அதுக்கப்புறம் அவன் படிப்பை ஸ்பாயில் பண்ணக்கூடாது, அவனுக்கு அது கஷ்டமாயிரும் அப்படின்றதுனால அதை அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லை, எனக்கு வேலையும் இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தப்போ தான் இந்த வேலைக்கு போய் நான் சேர்ந்தேங்க. இந்த பேக்கெட்டை நான் 10 ருபீஸ்க்கு அவருக்கு கொடுக்குறேன், அவர் 12 ருபீஸ்க்கு விற்பாருங்க. இப்போ இந்த பேக்கெட்டெல்லாம் ஹீட் பண்ணணும், அதாவது லாக் பண்ணணும். இதை எப்படி பண்ணுறது? என்கிட்ட அதுக்கான டூல்ஸ் இல்லை. இவ்வளோ கவர் எனக்கு மிச்சம் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நிறைய இருக்குல்ல. இனி அடுத்து ஏதாவது ஆர்டர் கிடைக்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கேண்டிலை எடுத்துகிட்டு வந்து அந்த தீயில் அப்படியே ஒரு லேயர் காட்டி அதை அப்படியே அழகாக லாக் பண்ணிக்கிட்டேங்க. ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோவுக்கு இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நான் டைரெக்டாக பேசி தான் இத்தனை நாள் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். பாருங்கள், இதுதான் 10 ருபீஸ் பேக்கெட்டு. வெயிட் வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் போட்டு வச்சுருக்கேங்க. எனக்கு கிடைச்ச இந்த லீவில் நான் பிரயோஜனமாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன். நான் இருக்கிற நிலமையில் நான் வந்து டோட்டலாக படுத்த ரெஸ்ட்டே எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அதை விட எனக்கு வந்து காசு தேவை. அதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணேன். இது எனக்கு பிடிச்சி பண்ணேன், சந்தோஷமாக பண்ணேன். இந்த காசை வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சிக்கிட்டே பண்ணினேன். எனக்கு பக்கத்தில் இருக்கிற காய்கறி கடை, மளிகை கடை தாங்க தெரியும். மற்ற எந்த பொருள் வாங்கணுன்னாலும் அந்த கடையை தேடி அலையிறது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான் இருக்கிற இடத்துல வீட்டை சுற்றி நிறைய கடைகள்லாம் இல்லை. நான் கடைக்கு போகணும்னா எல்லாமே கொஞ்சம் தள்ளி தான் போகணும். அப்படி போகிறப்ப நான் வந்து எந்த கடை எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது நான் அதிகமாக கவனிச்சதில்லை. ஒவ்வொரு பொருளும் வாங்குறப்ப தான் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்றதே நான் நோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பழகிட்டு இருக்கேன் எந்த கடை இருக்குது. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு இடையில 2 விஷயம் நான் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை இன்றைக்கி பண்ணி முடிச்சிடலாம். இந்த லீவ் வந்து இன்னொரு நாள் கிடைக்காது. அடுத்த லீவை வேறு ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ண போகிறேன். அதுவும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதனால தான் இந்த லீவை வந்து நான் இப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு நினச்சேன். எனக்காக நான் யோசிச்சேன்னா இந்த விஷயங்களை பண்ண முடியாது. இப்போ மொத்த பேக்கெட் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு இப்போ பார்க்கலாமா? 14 பேக்கெட், அதாவது 130 ரூபாய் காரா பூந்தி, 10 ரூபாய் கவர், அதுக்கு 140 ரூபாய். 14 கவரை எடுத்து தனியாக வச்சுட்டேங்க. இப்போ இந்த பக்கம் வச்சிட்ருக்கேன்ல, இந்த பிளேட்டில் இருக்கிறது தான் என்னோட லாப கணக்கு. இதுலேயுமே 14 பேக்கெட் வந்து எனக்கு வந்திருக்குங்க. அப்போ 140 ரூபாய் வந்து என்னோட லாபம், முதல் எடுத்து லாபம். இதில் லாஸ் ஆகாமல் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. நான் வந்து கடைக்கு போனது, வேலை செஞ்சது, இதுதான் வந்து அந்த 140 ரூபாய். ஆனால் நான் அந்த விஷயத்தை செஞ்சால் தான் அந்த 140 ருபீஸ் எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த பேக்கெட் எல்லாமே எடுத்து கவரில் வச்சுட்டேங்க. இதை கடையில் கொண்டு போய் கொடுப்போம். இது வந்து
வந்து பாசிட்டிவாக நடந்ததா நெகட்டிவாக நடந்ததான்னு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோவை. மதியத்தில் ஒரு வேலை செஞ்சீங்க, அந்த வீடியோவை நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். வீட்டில் இருந்தே ஏதாவது சின்ன தொழில் பண்ணணும்னு நினைக்கிற பெண்களுக்கு இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நீங்களும் பேக்கெட் போட்டு நீங்கள் கடையில் போய் கொடுக்கலாம். இது உங்களுக்கு வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன வருமானமாக தான் இருக்கும். இது மாதிரி நிறைய ஆர்டர் கிடச்சிதுன்னா நம்ம நல்லாவே சம்பாதிக்கலாங்க இதில். இப்போ பார்த்தீங்களா, கடையில் போய் கொடுத்தேன். அவர் அழகாக வந்து எனக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்காம, ஒரு பேரும் பேசாமல் காசு அழகாக எடுத்து கொடுத்துட்டாரு. நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்னு தெரியுமா? 280 rupees. என்னோட முதல் லாபம் 2மே வந்து எனக்கு கிடைச்சிருச்சுங்க. ரொம்பவே பெரிய சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். எனக்காக லைக் பண்ணிக்கோங்க.